இது என்ன ஊருக்கா? இது அரியலூர். அக்கா இப்போ விஜய் வராரு இங்கே பேசுறதுக்கு 13ஆம் தேதி, நீங்கள் வரவேற்பீங்களா? கண்டிப்பாக வரவேற்கிறோம். எதனால அக்கா வரவேற்பீங்க? நாங்கள் விஜய் ஃபேன்ஸு, அதுவும் இல்லாமல் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது நடக்குங்கிற எதிர்பார்க்குறோம். அக்கா இப்போ நிறைய தடைகள் இருக்குது, தடையை மீறி அவர் வரலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரலாம். கண்டிப்பாக வரலாம். அக்கா இப்போ அவர் வரலாமா இல்லை வேணாவா அரியலூருக்கு? அவர் அரியலூருக்கு வர்றது நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். 100ல் எத்தனை பர்சன்டேஜ் அரியலூரில் எதிர்பார்க்குறீங்க? 100க்கு 100 தான். ஆனால் என்ன ஒன்று இது அரியலூருங்க. ஆனால் இங்கே விஜய் பேச வர்றாரு 13ஆம் தேதி, வரலாமா வேணாமான்னு? கண்டிப்பாக வரணுங்க. கண்டிப்பாக வரணுன்றீங்க? கண்டிப்பாக வரணும். ஆனால் விஜய் வருகையை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? அவர் முதல்வர் ஆனாலே நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆனால் 100ல் எத்தனை பர்சன்டேஜ் அரியலூருக்கு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 100%. 100க்கு 100 100 வரும். எதனால அவர் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? அவர் இப்போ புது ஆதிக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதை நாங்களும் மாற்றி காமிக்கணும் ஒரு இளைஞர் முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு பண்ணியிருக்கீங்க? ஆமாம். இளைஞர்கள் வாக்கு அவருக்கு கண்டிப்பாக எங்கள் பெற்றோர்களே அதான் போட சொல்ல போகிறேன். அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக விஜய்க்கு தான் வாக்கு. கண்டிப்பாக. ஆனால் இது என்ன ஊர்னு? ஆனால் இது அரியலூர் மாவட்டம் தான். ஆனால் வர 13ஆம் தேதி விஜய் வந்து இங்கே பேசுகிறாரு, பேசலாமா வேணாமா? கண்டிப்பாக பேசலாம்ண்ணா. நீங்கள் ஆதரவு தருவீங்களா விஜய்க்கு? கண்டிப்பாக நான் ஆதரவு 190% ஆதரவு தரேன். ஆதரவு தருவீங்க. நிறைய தடைகள்லாம் விதிக்கப்படுது அரியலூருக்கு வரத்துக்கு. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, வரலான்றீங்களா வேணான்றீங்களா? ஆனால் அது ஒரு அரசியல்வாதினா எத்தனை பேர் எதிர்த்தாலும் அது தடையை உடச்சிட்டு வர்றதா ஒரு அரசியல்வாதியோட ஒரு தில்லு. அது கண்டிப்பாக அவர் வந்து விஜய் வருவார். வருவாருன்றீங்க? கண்டிப்பாக வருவார். விஜய் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு தில்லான ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அவர் வந்து ஒரு வீரமானவர். ஆமாம், வருவார், கண்டிப்பாக வருவார். என்ன ஊருக்கா இது? இது அரியலூர் சார். அக்கா வர 13ஆம் தேதி விஜய் இங்கே பேசணும் வரணும்னு இருக்காரு, அவர் வரலான்றீங்களா வேணான்றீங்களா? வரணும் சார், கண்டிப்பாக வரணும். எங்கள் விஜய் அண்ணா கண்டிப்பாக வரணும். எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறோம் தான். 100ல் எத்தனை பர்சன்டேஜ்க்கா விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? 100க்கு 100 எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் வருவாருன்னு நம்பிக்கையா. அக்கா வர 13ஆம் தேதி உங்கள் மாவட்டத்துக்கு இந்த இடத்துக்கு விஜய் வந்து பேசத்தான் இருக்காரு, நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? வரணும்னு தானே நினைக்கிறோம். வரணும்னு நினைக்கிறீங்க. அக்கா இப்போ நிறைய தடைகள்லாம் ஏற்படுத்துகிறாங்க அவர் வரக்கூடாதுன்ட்டு, அந்த தடையை மீறி அவர் வரலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வரணும்னு தான் நினைக்கிறோம் நாங்கள். கண்டிப்பாக வரணும். ஆமாம். விஜய் அரசியல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குடா. விஜய் அரசியல் பிடிக்கும். புதுசாக எதுவும் மக்களுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு வராரு, அதனால் நாங்கள் ரொம்ப அவரை வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்போலேருந்து ஒரு சினிமாவில் இருக்கிறனால அவர் எங்களுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி, அதனால் வரவேற்கிறோம் அவரை. ஆமாம். அரியலூர்ண்ணே. வர 13ஆம் தேதி விஜய் அரியலூருக்கு வந்து பேசத்தான் இருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து பேசலாம்னு நினைக்கிறீங்களா வேணாம் நினைக்கிறீங்களா? வரட்டுண்ணே, வந்து கண்டிப்பாக பேசணுண்ணே. வந்து பேசினா தான் இந்த அரியலூர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும், நம்ம பெரியவங்க இருக்கட்டும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய தடை போடுறாங்க அவர் வருவதுக்கு, காவல்துறையாலோ மற்றபடி நிறைய தடைகள் ஏற்படுது. இந்த தடையை தாண்டி அவர் வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தடையை தாண்டி கண்டிப்பாக வரணுண்ணே. ஏன்னா இப்போ தான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ தடை போடுறாங்கன்னா அவரை வந்து எதுக்காக தடை போடுறாங்கன்னா அவருக்கு கண்டு பயப்படுறாங்க எல்லாருமே. அதுக்காக தான் தடை போடுறது. தடையை உடச்சி வர்றது தான் எங்கள் தளபதியோட கொள்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ அரியலூருக்கு வரது உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் மாவட்டத்துக்கு வராரு வரது ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வரவேற்கணும், கண்டிப்பாக வரவேற்கிறோம் தளபதி அண்ணாவை. வரவேற்கிறோம். 100ல் எத்தனை பர்சன்டேஜ் அவரை வரவேற்கிறீங்க? 100ல் 99% அவரை வரவேற்கிறோம். தம்பி என்ன ஊருப்பா இது? அரியலூர்ண்ணே. நம்ம விஜய் வர 13ஆம் தேதி அரியலூருக்கு பேச வராரு, வரலான்றீங்களா வேணான்றீங்களா? வரவேற்பண்ணே, வரவேற்கிறோண்ணே. தம்பி இப்போ காவல்துறையாலையும் மற்றவங்களாலையும் தடை ஏற்படுத்துறாங்க, அவர் வரலான்றீங்களா? அதெல்லாம் மீறி வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரணுண்ணே. கண்டிப்பாக வரணும். இப்போ அவர் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றண்ணே, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டு போடுவேன். விஜய் வந்தால் மாறும்னு நினைக்கிறோண்ணே. நிறையா மக்களுக்கு நிறையா நன்மை வரும். அரியலூருக்கு அவர் கண்டிப்பாக வரணுன்றீங்க? கண்டிப்பாக வரணுண்ணே. ஆனால் 100ல் எத்தனை பர்சன்டேஜ் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் 100% வரும்னு நினைக்கிறேன். 100%. நன்றி. ஓகே. ஆனால் உங்கள் மாவட்டம் அரியலூருக்கு வந்து விஜய் வர 13ஆம் தேதி வராரு, நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? விஜய் வந்து வரதுன்னா எங்களுக்கு நல்லது தான். அரசியல் மாற்றம் தேவை நம்மளுக்கு. விஜய் வந்தால் எல்லாமே மாறும் நம்ம மாவட்டத்தில். விஜய் வராருன்னா ஒரு அரசியல் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அது ரெண்டுமே மாறணும். மாற்றாட்சி நம்மளுக்கு தேவை. மாற்றாட்சி தேவையான தான் நம்ம வந்து அதுக்குள்ள அடிப்படைகள் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு தருவாங்க. இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு விஜய் வந்து 13ஆம் தேதி பேசுறாரு, நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? கண்டிப்பாக வரவேற்பங்க. வரவேற்குங்க. 100ல் எத்தனை பர்சன்டேஜ் வரவேற்கிறீங்க? ஒரு 95% கண்டிப்பாக வரவேற்பேன். ஆனால் இப்போ காவல்துறையில் நிறைய தடைகள் போடுறாங்க, அந்த தடையை மீறி அவர் வரணும்னு நினைக்கிறீங்களா? சார், எந்த தடைகள் போட்டாலும் சரி, இளைஞர் பட்டாரம் ஃபுல்லாகவே அவருக்கு இருக்குது சப்போர்ட். ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாமே விஜய் தான், ஃபுல்லாகவே ஃபேன்ஸ். ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் வந்து
டென் 10 ஓட்டு இருக்குது. 10 ஓட்டு ஃபுல்லாகவே இளைஞர் ஃபுல்லாகவே இதுதான் விஜய்க்கு தான். எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தா கூட போட சொல்லுவேன். டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே எதுக்குமே போட சொல்ல மாட்டேன். விஜய்க்கு தான் போட சொல்லுவோம்.